வெல்கம் டு த சிம்பிள் சமையல். இன்றைக்கி காராமணியும் பச்சைப்பயிரும் வச்சு ஒரு சூப்பரான பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சுங்க, ஈஸியாகவும் குக் பண்ணிடலாம். சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஒரு பவுலில் 50 கிராம் பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு 1 கப் தண்ணியை ஊற்றி 3 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. அப்புறம் ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் பொரிஞ்ச அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 4-5 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணால் குழந்தைங்க அதை கடிக்க மாட்டாங்க, அதனால தான் இப்படி கட் பண்ணி ஆட் பண்ணுறோம். இதை கொஞ்சம் ஒரு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 150 கிராம் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் 250 கிராம் காராமணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி விடுங்க 1 நிமிஷத்துக்கு. இது கூட நம்ம ஊற வச்சுருக்க பச்சைப்பயிரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரு கொதி வந்தப்புறம் குக்கரை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசிலுக்கு குக் பண்ணுங்கள். ப்ரெஷர் ரிலீஸ் ஆன அப்புறம் லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்ச நேரத்துக்கு அதை குக் பண்ணுங்கள். தண்ணி வற்றி வந்துடும். 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் இல்லை டெசிகேட்டட் கோகனட் எது வேணால் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 to 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தண்ணிலாம் வற்றி இந்த மாதிரி ஆன அப்புறம் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சுட சர்வ் பண்ணுங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சிம்பிள் சமையலோடு உங்களை மீட் பண்ணுறேன்.